வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். வியாழக்கிழமை பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி, சோபக்கிருது வருஷம் தை மாதம் 25ஆம் தேதி. நட்சத்திரம் உத்திராடம். காலையிலே தேய்பிறை திரையோதசி சிறிது நேரம் இருக்கிறது. அதன் பிறகு நாள் முழுவதும் தேய்பிறை சதுர்தசி. 9 மணியிலிருந்து தேய்பிறை சதுர்தசி திதி. யோகம் சித்த யோகம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் காலை 8:43 முதல் 8:43 வரை ரிஷபம். அதன் பிறகு மிதுனம். காலையில 8:43க்கு ஆரம்பித்து மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். சனிக்கிழமை காத்தால 11:43 வரைக்கும் இருக்கு. சனிக்கிழமை காலை 11:43 வரையிலே மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. மாலை 4 மணி முதல் 7 மணி வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசில் சந்திரன் சுக்கிரன், மகரத்தில் சூரியன் செவ்வாய் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று காலை 8:43 சந்திரன் தனுசு ராசியிலிருந்து நகர்ந்து மகர ராசிக்குள் செல்கிறது. மகர ராசியிலே 4 கிரக சேர்க்கை: சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜே மணிகண்டன், பாண்டியன் வீதி, திருவிக்கா நகர், பேரணாம்பட்டு. சூரிய நமஸ்காரம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் என்ன? சூரிய நமஸ்காரம் பண்ணா ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆயுள் ஆரோக்கியம் ரெண்டுத்துக்கும் சூரியன் ரொம்ப முக்கியம். ஜாதகத்தில் வரும் லக்னம் சூரிய உதயத்தின் அடிப்படையிலேயே கணிக்கப்படுகிறது. ஆமாம், தை மாசம் அப்படின்னா மகர லக்னம். இன்னைக்கு காலையில சூரிய உதயத்திலிருந்து எவ்வளவு வினாடி, எவ்வளவு நாழிகை மகர லக்னம் இருக்கிறது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு லக்னமா அப்படியே வரும். அப்ராக்சிமேட்டா ஒரு லக்னத்துக்கு 2 மணி நேரம். 12 × 2 24 மணி நேரம். 12 லக்னமும் டெய்லி வரும். 2 மணி நேரம் 2 மணி நேரம்னு ஒரு ரஃப் கால்குலேஷன். ஒரு நேரத்துல 1.25 மணி நேரம் இருக்கும். சில லக்னங்கள் கொஞ்சம் பெருசா இருக்கும். லக்னம் என்பது சூரியனின் உதயத்திலிருந்து ஆரம்பமாக்கி கணக்கிடப்படுகிறது. சூரிய உதயம் தான் நமக்கு நாள் ஆரம்ப கணக்கு. சூரியன் உயிருக்கு சமானமானவரா அப்படின்னு கேட்டுக்காரு. சூரியன்கிறது ஆத்மா, சந்திரன்கிறது சரீரம். உடல் சந்திரன், ஆத்மா சூரியன். அவரே தான் ஜே மணிகண்டன் அடுத்து கேட்கிறாரு. கேரணாம்பட்டு. தெய்வ வழிபாடு அனுதினமும் தேவை. டெய்லி பண்ணணும், அனுதினமும் தினசரி பண்ணணும். அப்படிங்கும் போது ஏன் ஒரு தெய்வத்துக்கு ஒரு மாதம் பிரிச்சு வச்சிருக்காங்க? அந்த மாதத்தில் அதிகமாக செய்யணும். ஒண்ணு கேட்கிறாரு, ஆடி மாசம்னா அம்பாளை கும்பிடு, புரட்டாசி மாசம்னா பெருமாளை கும்பிடுங்கிறாங்க. அதிகமாக செய்ய வேண்டும். 365 நாளும் எல்லா தெய்வத்தையும் கும்பிடணும். ஆடி மாதத்தில் அம்பிகையை அதிகமாக வழிபட வேண்டும். புரட்டாசி மாதத்தில் பெருமாளை அதிகமாக வழிபட வேண்டும். தை மாதத்தில் முருகன் வழிபாடு அதிகமாக செய்ய வேண்டும். குத்தாலம் விஸ்வநாதன். எனது தந்தையாரின் சிராத்த திதி தேய்பிறை சதுர்தசி மாலைய பட்சத்தில் வரும். அந்த திதியில் செய்யக்கூடாது என்கிறார்கள். எப்படி சொல்லுவாங்க? அந்த திதியில் தான் பண்ணணும். அவங்க இறந்த திதி எதுவோ அதுலதான் அவங்களுக்கு பண்ணணும். முன்பாக வேறு திதியில் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். இது சரியா? தவறு சார். மாலை பட்சத்துல வர சதுர்தசினா மாலை அமாவாசைக்கு முந்தின நாள் அன்னைக்குதான் பண்ணணும். அது எப்படி வேற திதியில பண்ண முடியும்? பொதுவா மாலை சிராதம் பண்றது என்னைக்கு வேணா பண்ணலாம். உங்க அப்பா அந்த மாலை பட்சத்திலே இறந்திருக்காருன்னா அப்ப அன்னைக்கு தான் பண்ணணும். எஸ் மாலா, வாசுதேவநல்லூர். நான் தினமும் தியானம் செய்வேன். தியானம் செய்யும் பொழுது சொல்லும் வார்த்தை: நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். தினம் இதை சொல்லி முடிக்கிறேன். இந்த கனவு நினைவாகுமா? எனது தியானம் வழிபாடு மூலமாக நான் நினைப்பது நிறைவேறுமா? கண்டிப்பா நிறைவேறுங்க. நீங்க செய்யறது சரியான வழிபாடு செய்துட்டுங்க, தியானம் பண்ணுங்க. நிறைவேற வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பா நிறைவேறும். எஸ் மாலா, வாசுதேவநல்லூர். உங்களுடைய தியானம், உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எஸ் மாரிமுத்து, பெரியநாயகன் பாளையம், கோவை. ஒவ்வொரு கோவிலிலும் கல் மேல் கல் வைக்கிறார்கள். படம் வேற போட்டுக்காரு அவர். ஒரு பெரிய கல், அது மேல ஒரு கல், சின்ன கல், அதுக்கு மேல இன்னொரு கல், அதுக்கு மேல ஒரு கல், இப்படியே வேணும் அடுக்கி வைக்கிறாங்களாம். அது ஏதோ குழந்தைங்க விளையாடுறது சார். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறாரு. இதுக்கெல்லாம் ஒன்றும் அர்த்தம் இல்லை. அதுவும் குறிப்பாக கோவை மருதமலை, குருந்தாமலை, பழனிமலை, வைத்தீஸ்வரன் இதெல்லாம் எதனால அந்த மாதிரி கல் அடுக்கி வைக்கிறாங்கன்னா மலை ஏறும்போது சைட்ல எல்லாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது சார். அது யாரோ ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்துட்டு எல்லாரும் பண்ணிட்டு போவான். இந்த குரங்கு குல்லா எறிகிற கதை கேள்விப்படுறீங்களா? அந்த மாதிரி தான் ஒரு குல்லா வியாபாரி கூட நிறைய குல்லா வச்சுட்டு தொப்பின்னு வித்துட்டு போயிட்டு இருக்கான். டயர்டா இருக்கு, சரி ஒரு வெயிலா இருக்குன்ட்டு ஒரு மரத்தடியில கூடையை வச்சுட்டு படுத்து தூங்கிட்டான். பார்த்தா அந்த மரத்து மேல நிறைய குரங்கு.
எல்லா குரங்கும் என்ன பண்ணிருக்கு, ஒரு குரங்கு முதல்ல வந்து இறங்கி அந்த குல்லாவை எப்படி பார்த்து எடுத்து தலையில் போட்டுட்டு இப்படி இப்படி முழிச்சுதான் பார்த்துட்டு மேலே போயிடுச்சு. உடனே மற்ற குரங்கெல்லாம் அதை பார்த்துட்டு ஓஹோ இது இந்த மாதிரி தலையில் மாட்டிக்கணுமா இதுன்ட்டு எல்லா குரங்கும் வந்து எல்லாம் ஒரு ஒரு குல்லாவை தலையில் மாட்டிட்டு போயிடுச்சு. இந்த குல்லா வியாபாரி நல்லா தூங்கிட்டார், வெயிலில் வந்த அசதி. தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். குல்லாலாம் எங்கே போச்சு தெரியல. இப்படி மேலே பார்க்குற பார்த்தா ஒரு குரங்கு அப்படியே ஒரு கையை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காது. தலையில் பார்த்தா ஒரு குல்லா இருக்கு. அடாடா குரங்கு குல்லாவை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு பார்க்க. அப்புறம் பார்த்தா நிறைய குரங்கு இருக்கு, எல்லா குரங்கு தலையிலும் ஒரு குல்லா இருக்கு. இதை எப்படி எடுக்கிறது? குரங்குகிட்ட போய் நீ சண்டை போட முடியாது, பிடிச்சி பிராண்டி விட்டுரும். அதை கொடுன்னு கேட்டாலும் கொடுக்காது. இதை எப்படி இதை வந்து தந்திரமா வாங்குறதுன்னு யோசிச்சிடலாம். குரங்குக்கு வந்து ஒருத்தர் பண்றதை பார்த்தா உடனே தானும் பண்ணுமா, அதே மாதிரியே அது ஒரு பழக்கம். உடனே அந்த சுசுன்னு சவுண்டு போட்டாராம். எல்லா குரங்கும் வந்து இப்படி எட்டி பார்த்து தான் இவர் என்ன பண்ணார், அவர் தலையில் இருக்கிற குல்லாவை கைட்டு அப்படி வீசி போட்டாராம் கூட உள்ள. பார்த்தோன்னே இன்னொரு குரங்கு என்ன பண்ணிட்டு அதே மாதிரியே தான் தலையில் இருக்கிற குல்லாவை கைட்டி அந்த கூடையில போட்டுது. மற்ற குரங்கெல்லாம் பார்த்துதான் ஓஹோ இது ஒரு விளையாட்டு பொருட்கள். எல்லா குரங்கும் தலையில் இருக்கிற குல்லாவெல்லாம் கைட்டி அந்த கூடையில போட்டு கூட ஃபுல்லா குல்லா வந்துருச்சு. குரங்கெல்லாம் கைட்டி போட்டுருச்சு. இதுதான் நல்ல நேரம் சொல்லி கூடை தூக்கி ஓடி போயிட்டாரோ. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கல்லை வச்சு அது மேல ஒரு கல், அது மேல ஒரு கல், அது மேல ஒரு கல், அது மேல ஒரு கல்லுன்னு இப்படி வச்சாங்கன்னா ஓஹோ இப்படி வச்சாக்கா ஏதோ நடக்கும் போடுங்க. உடனே கூட வரவங்க யாராவது சொல்லுவோம் அது நீ இப்படி ஏதாவது வேண்டிட்டு வச்சேன்னா அது அப்படியே நடந்துரும் அப்படிம்பாங்க. உடனே அப்படியா அப்படின்ட்டு இவங்களும் உடனே கல் மேல கல் வச்சுப்போம். அந்த மாதிரி தான் வழி இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு முக்கியத்துவம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. பிறந்த நேரம், பிறந்த நாள், பிறந்த தேதி, பிறந்த ஊர் இதெல்லாம் வைத்து கணிக்கப்படுகின்ற ஜாதகத்திற்கும் கைரேகையை வைத்து எடுக்கப்படுகின்ற ஜாதகத்திற்கும் வித்தியாசம் வருமா? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமா? ரெண்டும் ஒன்றா தான் இருக்க முடியும். எப்படி அவங்களுடைய பிறந்த டேட்டும் கைரேகையும் கோயின்சைட் ஆகலைன்னா அப்போ யாரோ தப்பு பண்ணியிருக்காங்கல்ல அர்த்தம். 18/1/2024 நிகழ்ச்சியில் பௌர்ணமி கிரிவலம் விஷயத்தில் ஒரு மண்டலம் என கூறி 45 நாட்கள் என குறிப்பிட்டிருந்தீர்கள். ஒரு மண்டலம் என்பது 45 நாளா 48 நாட்களா? அதே ஒரு கேள்வி வந்தது, நான் பதில் சொல்லிட்டேன். 45 வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. 3 பட்சம், ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி ஒரு பட்சம் 15 நாள், மறுபடியும் பௌர்ணமி டு அமாவாசை ஒரு 15 நாள், மறுபடியும் அமாவாசை டு பௌர்ணமி இன்னொரு 15 நாள், 15 45 அப்படியே வச்சுக்கலாம். ஆர் மாதவராமன் பிறந்த தேதி, நேரம், நாள், கிழமை அந்த டைமை வச்சு தான் கணிக்கிற ஜாதகம் கரெக்டாக வரும். அது இல்லாதவர்கள் கைரேகை பார்க்கலாம்ங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஒரு நிகழ்ச்சியில். சார் டேட்டு டைமே தெரியல, எப்போ ராத்திரில பிறந்தோம் சரியா டைம் தெரியலன்னு சொல்றாங்க, அப்போ என்ன பண்றது அப்படின்னா அப்போ கைரேகை வச்சு பார்க்கலாம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் நான் கைரேகை சொன்னேன். கைரேகை பார்க்கணும்னா கல்கட்டாக்கு போகணும். நீங்க யாராவது பெங்காலி பாஷை தெரிஞ்சவன் கூட வச்சுட்டு அங்க போனீங்கன்னா புட்டு வச்சிருவோம். ரோட்லலாம் சுத்திட்டு இருப்பாங்க சின்ன பசங்க, எப்படி சொல்றான்னே தெரியாது. ஓமலூர் சேலம்ல இருந்து கேட்கறாங்க, சகுனம் சரியா இல்லை என்றால் என்ன செய்வது? ஒரு முக்கியமான வேலையா கிளம்புறோம், அப்போ ஒரு அபசகுனமா ஏதோ ஒன்று கண்ணில் படுது, அப்ப என்ன பண்ணோம்? திரும்பி வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் போங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சகுனத்தை நம்புபவர்களாக இருந்தால் திரும்பி வந்துட்டு தான் போகணும். ஆர் சிவப்பிரியா, ஆர் கோதமா. சகுனம் சரியில்லாமல் போயிட்டால் என்ன பண்ணுதுன்னு கேட்கறாங்க. உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கிளம்பணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. எனது 2வது மகன் 3வது மகன் எல்லாம் ஒரே ராசியில வருதே, அப்படிதான் வரும். 2வது மகனுக்கு அனுஷம் விருச்சிக ராசி, அடுத்த 3வது மகனுக்கு கேட்டை அதுவும் விருச்சிக ராசி. இந்த மாதிரி வரலாமான்னா என்ன பண்றது? பிரம்மா அந்த மாதிரி தான் படைக்கிறார். என்ன கேட்டா படைக்கிறார் பிரம்மா, அவர் மாட்டில் படைச்சு விட்டுறாரு. அப்புறம் ஏன்னா வந்து எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க, ஏன் சார் ஒரே ராசியில பிறந்திருக்குன்னா அது பிரம்மாவை கேளு, நான் என்ன பண்ண முடியும்? பிரம்மதேவர் எனக்கே இன்னும் சரியா எழுதலை, தலையெழுத்தன்னு கூட ஸ்ட்ராங்கா எழுதிக்கணும், எழுதாம விட்டாரு. பிரம்மதேவடு మా తలకాపైన బాగా రాయలేదు, నేనేం చేయవలా, ஒரே ராசி வந்துச்சான், ஒரே நட்சத்திரம் வந்துச்சான், அப்படிதான் வரும். ஒரு குடும்பம்னா ஒரு சாயல் இருக்காதா? முக சாயல் வருது இல்ல, முகம் அப்படியே ஒரே மாதிரியே இருக்கு, அதை மட்டும் பெருமையா சொல்லிப்பாங்க. சார் என் பையன் இந்த கண்ணு மூக்கெல்லாம் பாருங்களேன் அப்படியே என்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு, அது ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. ஜாதகம் ஒரே மாதிரி இருந்தா சார் என்ன சார் எல்லாம் ஒரே நட்சத்திரத்திலே பிறந்திருக்கேன் ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு பயப்படுவோம். ஒரு ஜாதகம் ஒரே மாதிரி இருந்தா பயம் வருது, முக சாயல்லாம் ஒரே மாதிரி இருந்தா ரொம்ப அதை ஒரு பெருமையா சொல்லிக்கிறாங்க. பாருங்க சார் அப்படியே அச்சு அசலா என் மாதிரியே இருக்கு சார், எங்க அப்பாவும் இதே மாதிரி தான் இருப்பார் சார், எங்க அப்பாவுக்கு இதே மாதிரி மூக்கு நீளம், எனக்கும் மூக்கு நீளம், பையனுக்கும் பாருங்க மூக்கு நீளமா இருக்குமா, இதை ஒரு பெருமையா சொல்லிப்பாங்க. சார் அந்தந்த குடும்பத்துல பிறந்தா அந்த மாதிரி தான் இருக்கும், உங்க பையன் உங்களை மாதிரி தான் இருப்பான், இல்ல என்ன முக சாயல் ஒரே மாதிரி இருந்தா ஏன் அது ஒரு பெரிய விஷயமா பேசுறீங்க? ஜாதக சாயலும் அப்படிதான் வரும். முக சாயல் எப்படியோ அதை போலத்தான் ஜாதக சாயல். ஃபேஸ் ரிசம்பிளன்ஸ் மாதிரி தான் சார் ஜாதகத்திலயும் ரிசம்பிளன்ஸ் இருக்கும். ஒரு சில ஃபேமிலியில ஒரே ராசி தான் எல்லாமே, அந்த ஃபேமிலியில 6 பேர் இருப்பாங்க, 6 பேரும் ஒரே ராசி, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒன்றும் தவறு இல்லையே, அதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இந்த சாயல் அப்பதானே வரும், அப்படிதான் கடவுள் படைக்கிறார், எல்லா வீட்லயும் அப்படிதான் இருக்கு, அதை ஒன்றும் தடுக்க முடியாது. அதுக்கு எதுவும் பரிகாரம் எல்லாம் கிடையாது, அதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். அதுக்கு அச்சப்படுற மாதிரி என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை, எல்லாம் சிமிலர், அவ்வளவுதான், ஒரே மாதிரி சாயல் ஒரே மாதிரி. இது அவரே விதைச்சா தோரையா முளைக்கும், அவர் தான் முளைக்கும், விட்டுருங்க. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள்.
ராசிக்கு 10ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் ஒன்றாக இணைகின்றன. இன்னைக்கு காலையில 8:43 வரை தனுசு ராசியிலே சந்திரன் இருக்கிறது. காலை 8:43 தனுசு ராசியிலிருந்து சந்திரன் நகர்ந்து மகர ராசிக்குள் செல்கிறது. மகர ராசிக்குள் சென்றவுடன் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் 4 தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். மிகப்பெரிய நன்மையை செய்யும். ஏன்னா அதுல 1 ராசி அதிபதி. உங்கள் ராசி அதிபதி 5 குடையவன், 4 குடையவன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக 10ஆம் இடமான கேந்திரஸ்தானத்திலே வலுவாக இணைகின்றன. அதனால நீங்க என்ன பண்ணாலும் சக்சஸ் ஆகும். உங்களுக்கு எல்லாமே வெற்றி. உங்கள் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். தேர்வு எழுதும் மாணவ மாணவியரெல்லாம் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். ஏதேனும் வழக்கு வியாஜ்யங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும். ஏதேனும் போட்டிகளிலே நீங்கள் கலந்து கொண்டால் உங்களுக்கு பரிசு நிச்சயம் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள். காலை 8:43 சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது. அதனால நல்லா இருக்கு. 8:45 சந்திராஷ்டமம் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணாலும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல நேரம். உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனம் தெளிவாக இருக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நேரம். மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். உங்களை சுற்றிலும் இருப்பவர்கள் கலகலப்பாக சிரித்துக் கொண்டிருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கையிலே வசந்த காற்று வீசுகின்ற நேரம். கசந்த நேரம் எல்லாம் போய் இப்பொழுது வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது உங்களுக்கு. எனவே எங்கு பார்த்தாலும் வாசனையான மலர்கள் எல்லாம் மலர்ந்திருப்பது போல உங்களுடைய வாழ்க்கை என்னும் தோட்டத்திலே நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற போகின்றன. இது ஒரு மிக சிறப்பான நாள், வெற்றிகரமான நாள். நிம்மதியாக இருப்பீர்கள். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று காலை 8:43 ஆரம்பமாகிறது. 10ஆம் தேதி காலை 11:43 வரையிலே மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்னைக்கு காலையில 8:43 மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. கடக ராசி அன்பர்கள் இன்றைய தினம் ஆரோக்கியமாக இருப்பார்கள். சுறுசுறுப்பாக இயங்குவார்கள். வெற்றிகரமாக தங்கள் பணிகளை செய்து முடிப்பார்கள். கடக ராசிக்கு இப்பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் விதத்திலே ராசிக்கு 7ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் ஒன்றாக இணைகின்றன. ராசி அதிபதி 2 குடையவன், 3 10 குடையவன், 4 10 குடையவன், 3 12 குடையவன். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் ஆகிய 4 கிரகங்கள் ஒன்றாக இணைகின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். ஆரோக்கியத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாய்விடும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாணவ மாணவியரெல்லாம் இப்பொழுது கல்வியிலே அதிக கவனம் செலுத்துவார்கள். கல்வி முன்னேற்றத்திலே இப்பொழுது அக்கறை செலுத்தக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நல்ல நாள். ரொம்ப நல்லா இருக்கு. இன்றைய தினம் சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். நல்ல நாள். சந்தோஷமான ஒரு நல்ல விஷயத்திலே இன்றைய தினம் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். நீங்க வெளியே போனா அங்க உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும். நண்பர்கள் மத்தியிலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலின் மூலமாக அதிக வருமானம் வரும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதன் வெகு அற்புதமாக 4 கிரக சேர்க்கையிலே அமைந்திருக்கிறது. எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய் ஆகிய 4 கிரகங்கள் 5ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன மகரத்தில். எனவே இது ஒரு மிக அற்புதமான நல்ல நேரம். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரனை குரு பார்க்கிறது. தனஸ்தானத்தையும் தனஸ்தானாதிபதியையும் தனகாரகன் பார்ப்பதால் யோகம். எனவே இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். துலா ராசியிலே உள்ள திருமண வயதில் இருக்கும் ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். உங்களுக்கு பிடித்தாற்போல் நல்ல மாப்பிள்ளை, நல்ல வரன் அமையும். நல்ல மணமகள் அல்லது மணமகன் அமைவார். எனவே இப்பொழுது இல்லறத்திலே அடியெடுத்து வைக்க போகிறீர்கள். இது ஒரு நல்ல நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நேரம். இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பெரிய அளவிலே வீடு கட்டலாம். வீடு கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கட்டின வீடு அப்படியே விலைக்கு வரும். லட்டு மாதிரி கொடுப்பாங்க, வாங்கி வச்சுங்க.
நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்கு இப்பொழுது எல்லா கிரகங்களும் நன்மை செய்யும் விதத்திலே அமைந்திருக்கின்றன. 2ஆம் இடத்திலே சுக்கிரன், 3ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், 4ஆம் இடத்து சனி, 5ஆம் இடத்திலே ராகு. 5ஆம் இடத்திலே ராகு இருப்பதால் இளவயது விருச்சிக ராசியினருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை பிறக்கல இது வரைக்கும், கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப குழந்தை பிறக்கும். 5ல ராகு வரும்போது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். தயவு செஞ்சு திருத்திக்கிங்க. 5ல் ராகு இருந்தால் ஆண் குழந்தை அதிகமாக பிறக்கும். 5ல் கேது இருந்தால் பெண் குழந்தை அதிகமாக பிறக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் புத்திர தோஷம் இல்லை. புத்திர தோஷம்னு சொல்றாங்க, தப்பு. நிறைய குழந்தை பிறக்கும் 5ல ராகு இருந்தா. ராகு என்பது தந்தை வழி பாட்டனாரை குறிக்கும். கேது என்பது தாய் வழி பாட்டனாரை குறிக்கும். தாய் வழியிலே உள்ள நட்சத்திரங்கள்லாம் பிறக்கும். கேது 5ல இருந்தா. ராகு இருந்தா தந்தை வழி நட்சத்திரங்கள்ல பிறக்கும். உங்களுக்கு 5ல ராகு இருந்தா உங்க அண்ணன் நட்சத்திரத்துல குழந்தை பிறக்கும். அண்ணா, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா அவங்க எல்லாம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துல குழந்தைகள் பிறக்கும். 5ல ராகு இருந்தா இதுதான் பலன். 5ல கேது இருந்தா அம்மாவோட அப்பா, அம்மாவோட அக்கா, தங்கச்சி, அம்மாவுடைய அண்ணன், தம்பி, தாய் மாமா அவங்க நட்சத்திரத்துல குழந்தை பிறக்கும். தாய் வழியை குறிப்பது கேது, தந்தை வழியை குறிப்பது ராகு. 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குழந்தை பாக்கியம் உண்டு, கேது இருந்தாலும் குழந்தை பாக்கியம் உண்டு. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுங்க. நிறைய பேர் என்கிட்ட தான் போறோம், ஜாதகம் பொருத்தம்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சா, சார் அந்த பையனுக்கு 5ல ராகு இருக்குமே, குழந்தை உண்டா, என் பொண்ணை கொடுக்கலாமான்னு ஒருத்தர் கேட்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு அரை பக்கத்துக்கு பதில் எழுதி அனுப்பல. இனிமே அந்த கேள்வியே யாரும் கேட்காதீங்க. வேற யாராவது ஜோசியர் சொன்னா கூட நீங்க சொல்லுங்க, இல்ல 5ல ராகு இருந்தா ஆண் குழந்தை அதிகம் பறக்கும்னு ஜீ தமிழ் டிவில அரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு டேட் இந்த ப்ரோக்ராம ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க. எங்கேயாவது யாராவது சொன்னாங்கன்னா இதை போட்டு காமிங்க. 5ல் ராகு புத்திர தோஷம் அல்ல. 5ல் ராகு இருந்தால் புத்திரர்கள் உண்டு, குழந்தைகள் உண்டு, ஆண் வாரிசு அதிகமாக பிறக்கும். இன்றைய தினம் விருச்சிக ராசிக்கு 5ல ராகு இருக்கிறது. 1.5 வருஷத்துக்கு இருக்கு. இந்த பீரியட்ல ஆண் குழந்தை பிறக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி 5ஆம் இடமான மேஷத்துல இருக்கிறது. வீடு கொடுத்த கிரகம் உச்சமடைந்து விட்டது. குருவிற்கு வீடு கொடுத்த செவ்வாய் இப்பொழுது உச்சமடைந்து 4ஆம் பார்வையாக குருவை பார்த்து கொண்டிருக்கிறது. குருவும் செவ்வாயும் ஒன்றுக்கொன்று கேந்திரம் பெற்று இருக்கின்ற அற்புதமான குருமங்கள யோகம். எப்பவுமே ஒரு கிரகம் ஒரு வீட்டுல இருந்தா அந்த வீடு யாருதோ அவங்க நல்லா இருக்கணும், அந்த கிரகம் நல்லா இருக்கணும். வீடு கொடுத்தவன் உச்சம் இன்னைக்கு. எனவே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. வெற்றி வாகை சூடப் போகிறீர்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள போகிறீர்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்திலே குரு இருக்கிறது. 5 குடைவன் 2ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. செவ்வாய் உச்சம். செவ்வாய் உச்சமானா அவங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி சேரும். யாருக்கா துலா லக்னம் 4ல செவ்வாய் உச்சம் அப்படின்னா தோஷம் கிடையாது. சார் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு சார். 7 குடைவன் 4ல உச்சமான யோகம். வர்ற மனைவி ப்ராப்பர்ட்டியோட வருவா. 3 வீடு இருக்கும் அந்த பொண்ணு பேர்ல. அப்படி ப்ராப்பர்ட்டியோட வரல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கல்யாணம் ஆன நேரம் நீங்க வரிசையா வீடு வாங்கிட்டே இருப்பீங்க. அந்த பெண்ணு வர நேரம், வீட்டுக்கு கால் அடிச்சு வைக்கிற நேரம் உங்களுக்கு நிறைய சொத்து சேரும். வேற ஏதோ சோர்ஸ்ல பணம் வந்து நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. 7 குடைவன் உச்சமடைந்தால் அசையா சொத்து மனைவி மூலமாக வரும். மனைவி மூலமாக என்றால் மனைவி வீட்டுல இருந்தா வரும்னு அவசியம் இல்லை. மனைவி வந்த நேரம் கூட சொத்து வாங்கணும். எனவே இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் வந்து இந்த செவ்வாய் 4ல இருந்தா செவ்வாய் தோஷம்ன்றது மட்டும் எங்கேயோ படிச்சிருக்காங்க, எப்படி தெரிஞ்சுட்டாங்கன்னு தெரியல. ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அப்ளை பண்றாங்க. அது ராசிக்கு ராசி, லக்னத்துக்கு லக்னம், அதோடைய பலன் மாறுபடும்ங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசியிலேயே லாபாதிபதி உச்சமடைந்திருக்கிறது என்பது மிக சிறப்பான ஒரு யோகம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் ஆகிய 4 கிரகங்கள் ராசியிலே ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு அடித்துக் கொண்டு இருக்கிறது. சூரியன் மிகப்பெரிய நன்மை செய்யும் கிரகம் அல்ல, அது 8 குடையவன் தான். இருந்தாலும் இந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கை என்பது மிகப்பெரிய சந்திரமங்கல யோகத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. அந்த சந்திரமங்கல யோகம் காரணமாக மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 9 குடைய பாக்யாதிபதி புதனும் ராசியிலேயே இருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பு. புதாதித்ய யோகமும் ஏற்பட்டு இருக்கிறது. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், உற்சாகமாக காணப்படுவீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். பெரிய தொகை கைக்கு வந்து சேரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எனவே இது மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். கும்ப ராசிக்கு இன்றைய தினம் செலவுகள் அதிகமாக இருக்கும். பார்த்து பண்ணணும். நீங்க மாட்டுல வாரி விட்டுறாதீங்க, கையில ஏதோ காசு கிடைச்சதுன்ட்டு. கடுமையான செலவுகள்லாம் ஏற்படும். ரொம்ப செலவு ஜாஸ்தியா இருக்கும். சிக்கனமா இருக்கணும். ஒரு அணா பைசா கூட வெளியே போகாம பாத்துங்க. உங்களுடைய வியாபாரத்தின் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கும் பெரிய தனத்தை யாரோ அனாவசியமாக எடுத்து செலவு பண்ணுவார்கள்.
கடத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறேன்னு ஒருத்தன் வருவான். அந்த தேங்காயெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுங்க, வழிப்பிள்ளையாருக்கு நானே உடச்சுக்கிறேன் நீ போன்னு சொல்லிடுங்க. உங்களுடைய பணத்தை எடுத்து வேற ஒருத்தர் டொனேஷன் கொடுப்பார். அந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய ஃபண்ட்ஸை மிஸ்யூஸ் பண்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணாதீங்க. நீங்க அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒவ்வொரு அணா பைசாவும் நீங்க உழைச்சு சம்பாதிச்சது, சும்மா ஒன்றும் வந்துடல. பணம் அப்படியே பொல பொலன்னு கொட்டித்தா, மொட்டை மாடியில கொட்டித்தான்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் ஹார்ட் அண்ட் மணி உங்களுது. அதனால அந்த பணத்தை யாரோ அப்படியே அனாவசியமா அதுக்கெல்லாம் கணக்கு சொல்லிட்டு இருப்பான். எனக்கு தெரியும், என் பணத்தை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லி அவனை அனுப்பி விடுங்க. தேர்ட் பர்சன் உங்களுடைய பினான்சியல் மேட்டர்ஸ்ல எல்லாம் இன்டர்ஃபியர் ஆகிறத நீங்க அலோவ் பண்ணாதீங்க. உங்களுடைய குடும்பம் கலகலப்பாக இருக்கும், குதூகலமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 11ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை என்பது ஒரு பெரிய யோகம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் இந்த 4 கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மகரத்திலே ஒன்றாக இணைந்து பெரிய நன்மையை செய்கிறது. நாளைக்கு நீங்க ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. புதுசா ஏதாவது அசையா சொத்து வாங்கலாம். வீடு, மனை, தோட்டம், தோப்பு, துறவு போன்றவற்றை எல்லாம் இப்பொழுது வாங்குவீர்கள். அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பழைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது பிரச்சனையில இருந்தா அதெல்லாம் இப்ப வந்துடும், கைக்கு வந்துடும். உங்க கைக்கே பொசஷன் வந்துடும். சாவி கொத்த இடுப்புல சொறீங்க. மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் மிகப்பெரிய உயர்நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மேற்படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதற்கேற்றாற்போல் நல்ல மார்க்கும் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு தை அமாவாசை. தை மாதத்திலே வருகின்ற அமாவாசை சற்று சிறப்பு வாய்ந்தது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா உத்தராயணம் ஆரம்பிச்ச உடனே முதல்ல வர அமாவாசை தை அமாவாசை. தட்சிணாயணம் ஆரம்பிச்ச உடனே முதல்ல வர அமாவாசை ஆடி அமாவாசை. அதனாலதான் உத்தராயணம் தட்சிணாயணம் 2 பிரிவு இருக்கிறதுனாலதான் தை அமாவாசை முக்கியம், ஆடி அமாவாசை முக்கியம். நாளைக்கு தை அமாவாசை. தந்தை இல்லாதவர்கள் மட்டும் தர்ப்பணம் செய்யணும். தந்தை இருப்பவர்கள் எந்த விதமான பித்திருக்காரியங்களும் பண்ணக்கூடாது. ராமேஸ்வரத்துல போய் திலகோமம் பண்றதுக்கு நிறைய பேர் போறாங்க. அவங்க எல்லாம் தந்தை இல்லாதவர்களா இருந்தா தான் திலகோமம் பண்ணலாம். அப்பா இருக்கிறவங்க திலகோமம் எல்லாம் பண்ணக்கூடாது. யூ ஆர் நாட் சப்போஸ் டு டூ தட். உங்களுக்கு அதுக்கான அருகதை யோக்கியதை கிடையாது. யாருக்கு அப்பா இல்லையோ அவங்க தான் திலகோமம் பண்ணலாம். பெருமை எல்லாரும் மகாபலிபுரத்துக்கு பிக்னிக் போற மாதிரி ராமேஸ்வரத்துல போய் திலகோமம் பண்ணிட்டு வரேன் சார் அப்படின்றாங்க. எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. அது சிவியர் பித்ரு தோஷம் இருந்தாதான் திலகோமம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, தந்தை இல்லாதவர்கள் தான் உட்காந்து சங்கல்பம் பண்ணி அவங்க தான் செய்யணும். கர்த்தா தந்தை இல்லாதவரா இருக்கும். அதே மாதிரிதான் அமாவாசை. தந்தை இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் அது. மற்றவங்களாம் ஒண்ணுமே அதை பத்தி கவலையே பட வேண்டாம். நாளைக்கு தை அமாவாசை. தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.